எல்லாரும் பல்லூரை தேடி தேடி நாடி தேடி மக்கள் வர காரணம் என்ன? உண்மை உண்மை உண்மை. இந்த இந்த காளியினுடைய சக்தியோடு இணைந்த இந்த சப்த கன்னிகளுடைய அந்த ஆதிசக்தியோட அன்னையோட அருளை சேர்ந்து இங்கே இருக்கின்ற ஆதிசக்தி கருமாரியோட அத்தனை சக்திகளையும் உட்கொள்கிறாங்க. எல்லா சக்தியோட உள்ள வந்து தான் அம்மா இங்கே இருக்கின்ற மந்திரவாதி அப்படியே தலையை சீவி விட்டு சாய்க்கின்றார்கள். அதே போல தான் உங்களை தொடர்ந்து வருகின்ற அத்தனை தீய சக்திகளை வராகி அம்மா மாற்றி காட்டட்டும். முல்லை முள்ளால் எடுப்பது போட்டு அதற்கான வழிமுறைகளை அம்மா காட்டுவாங்க. வந்துட்டோம், கோயில் வந்துட்டாலே அம்மா உன் பக்திக்கு மெச்சினோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்துட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து தவமாக புரிஞ்சு செஞ்சுருக்கோம். இந்த காளி அம்மா எவ்வளோ நாள் தவம் புரிஞ்சிருக்கோம். இந்த மக்களை காக்க வேண்டும். ஒரே நொடி பொழுத்த ஒரே க்ஷணத்தில் நான் பல்லூர் வந்துட்டே எனக்கு தீவினை போலன்ற கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து பிரயத்தனப்படுங்க. அம்மா உங்களுக்கு தீவினையிலேருந்து மீட்டெடுக்கின்ற நல்ல நபர்களையும் உங்களை காட்டுவாங்க. அதே மாதிரி தீய சக்தியின் வெளியில் வருகின்ற அந்த தன்மையும் காட்டுவாங்க. அதே போல் பல்லூர் வராகியம்மா அத்தனை தெய்வத்துடைய பார்ப்பதற்கு சாதாரண எனக்கு இங்கே தான் உன் குண்டலை பிரவாசினி சண்டமுண்ட விசாசினி பண்டித்த சிரோமணி சிவராகி நமஸ்துதி அஷ்டலட்சுமி சுரூபிணி அஷ்டதாரித்யநாசினி இஷ்டகாம பிரதானி சிவராகி நமஸ்துதி நூம்பராகி உன்மத்த பைரவி பாதுகாப்பு நமோ நமக்கு என்ற மந்திரம் சித்தியானது எனக்கு கிடைச்சது. அதே போல் நம்ம மாதிரி நல்லவர்களுக்கு அம்மா சாந்த சுரபி அன்னலக்ஷ்மி அதிசயலக்ஷ்மி நமக்கு எல்லா வரத்தையும் கொடுக்கின்ற தாய். அதே நேரத்தில் நம்மை பீடித்து வருகின்ற கொடிய நோய்களாக இருந்தாலும் நம்ம அந்த கொடிய நோய்க்கு காரணமாகின்ற ஏவல் பில்லி சூனியம் எந்த மாந்திரிகளாக இருந்தாலும் நம்மை வார்த்தைகளால் கொள்கின்றார்களே, நம்ம முகத்தால் மூஞ்சில் அடித்த மாதிரி நம்ம மூஞ்சை பார்த்து திருப்புறாங்களே, மூஞ்சில் அடித்தா நம்மளை கேவலப்படுத்திக்கிறாங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி யார் என்று தராதரம் தெரியாமல் நம்மக்கிட்ட வீண் வாதம் பேசுகிறார்களே, வாதாடுகிறார்களே, நம்ம அழியணும்னு காத்து கொண்டே இருக்கிறார்களே, மேலே 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 நம்ம மேலே வந்து தீய சக்திகளை ஏவி விட்டு கொண்டிருக்காங்க. ஓசப்படாமல் உள்ளே வந்துட்டு ஏதாவது ஒரு மந்திர பொருளையும் மாய பொருளையும் எந்திரத்தையும் தந்திரத்தையும் சுடுகாட்டு சாம்பலையும் போட்டு விட்டு நம்மளை தீய சக்தி நம்ம பீடிக்க செய்கின்றாருங்க. அவங்க எல்லாருக்கும் வல்லடி கொடுக்கின்ற அம்மா யாருன்னா வராகி அம்மா. நம்பி வாருங்க. பல்லூர் வராகி அம்மாவுடைய அலற வைக்கின்ற அதிசய வைத்தக்கக்கூடிய ஒரு வரலாற்று கதையை உங்களுக்கு உண்மை கதையை ஆராய்ச்சியாளர்கள் அறுதியிட்டு சொல்லப்பட்ட அந்த தன்மையோடு உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பல்லூர் வராகி அம்மா சாதாரணமாக இல்லைங்க. நான் அடிக்கடி சொல்வேன், வராகி அம்மா அப்படின்னாலே வலிமை வராகி. எனக்கு மூலஸ்தானம் எது சொன்னால் பல்லூர் வராகி அம்மா. அந்த பல்லூர் வராகி அம்மா மாந்திரிகவாதி அழித்து மந்திரக்காரனை அழித்து இந்த எல்லையில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகள் மந்திரவாதியால் ஏவி விடப்பட்ட அத்தனை தீய சக்திகளை துவம்சமாக்கி இரவு நேரத்தில் தான் அழிகிறாங்க. வராகியம்மாக்கு இரவு நேரத்தில் தானே வலிமை அதிகம். அதனால் இரவு நேரத்தில் அழித்து இந்த இடத்துலையே கதறும் அழுகியும் ஓலமும் ஒப்பாரியும் சிறு குழந்தைகளுடைய பிணங்களும் மாந்திரிகத்துக்கு பெத்த குழந்தைகளை பறிகொடுத்து தவிக்கின்ற தாயுள்ளம் தந்தையுள்ளம் அத்தனையோட அழுகியை கண்டிரி வேதனையும் ஒரு நொடி பொழுதுல இரவு நேரம் பொழுது விடி அந்தி சாய்கின்ற நேரத்தை உள்ள வராங்க. இரவு நேரத்தில் முடிச்சிடறாங்க. விடிகாலம் எழுந்து பார்த்தா ஊர் மக்களுக்கே ஒரு தீர்வு. அப்பேற்பட்ட அதிசயத்தக்க காளியினுடைய அம்சம் கொண்ட வராகி அம்மா உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை வித மாந்திரிக சக்தியாக இருந்தாலும் சரி அது அழிய வேண்டுமா? பல்லூர் வராகி அம்மாவை நாடி வாருங்க. நானும் எத்தனையோ தீய சக்தியால் பீடக்கப்பட்டு இருந்தேன். என்னை சேர்ந்தவங்க எத்தனையோ பேரை வந்து காப்பாற்ற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் வராகி அம்மா மிகப்பெரிய அதிசய நடத்தினாங்க. விளக்கு ஒளியிலேயே விளக்கே வராகி அம்மா மாறியது. விளக்கொலியில் பல அதிசயங்கள் காட்சி கொடுக்கறது. விளக்கொலியிலேயே வராகி அம்மா ஸ்வரூபம் தெரியுது. விளக்கொலியில் முருகனை காட்சி கொடுக்கறது. விளக்கொலியில் வடிவடை அம்மனை காட்சி கொடுக்கறது. விளக்கொலியில் தான் விரும்பிய பூக்களையும் பழங்களையும் காய் கனிகளையெல்லாம் காட்டி கொடுப்பது இந்த விளக்கு கரை. அந்த நேரம் பாருங்கள், இந்த விளக்கொலின்னு சொல்லுகின்ற நேரத்தில் சரியான நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இங்கே விளக்கும் எரிந்து கொண்டிருக்கின்றது பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் விளக்குலி ஏற்றி வைத்தவங்க. என்னுடைய வீட்டில் தான் முதல்ல அம்மா விளக்கிலேயே வராகியம்மா மாறிய தன்மை, விளக்கு ஒளியிலேயே வராகியம்மா வந்த அற்புதம் இந்த மகாவராகி டிவியின் மூலமாக, இந்த ஸ்ரீ வராகி தூய்மை பிடத்தின் மூலமாக, ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியின் மூலமாக நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இந்த விளக்கொலியிலே வராகி அம்மா எழுந்து அருளிய அந்த ஒரு அமைப்பை எனக்கு கொடுத்தது யார் அப்படின்னா இந்த பல்லூர் வராகி அம்மா. இன்றைக்கு உலகம் முழுசும் இருக்கிற மக்கள் வராகியம்மா விளக்கு ஏற்றி கும்பிடும் இருக்கிற அதிசயத்தக்க ஒரு நிகழ்வுகள். வராகியம்மா விக்கிரகத்துக்கும் வராகியம்மா திருவுருவப்படத்துக்கும் எதை பானகமோ மாதுளம் பழமோ வெறும் தண்ணீர் கொடுத்தா கூட, மஞ்சள் தண்ணீர் கொடுத்தா கூட அம்மா குடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணகர்த்த ஒரே ஒரு அம்மன் தான், இந்த பல்லூர் வராகி அம்மன். இந்த பல்லூர் வராகி அம்மனுடைய
அந்த வழிபாட்டினை பற்றி நான் பேசியதற்கப்புறம் இந்த பல்லூர் வராகியம்மனுடைய வழிபாட்டு முறையை நான் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியின் மூலமாக ஸ்ரீ வராகி ஆத்ம தூய்மைப்படுத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்ததற்கு அப்புறம் யாரெல்லாம் அந்த காணொலியை கண்டு வழிபட ஆரம்பித்தார்களோ அவர்களுடைய இல்லத்தில் விளக்கொலியிலும் சரி, அம்மாவுடைய விக்கிரகம் மூலமாகவும் திருவுருவ படத்தின் மூலமாக பல அதிசயத்தை நிகழ்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான முக்கிய ஸ்தலம் என்னன்னா இந்த பல்லூர் வராகி தானே. இதை மாற்ற முடியாத ஒரு உண்மை. அப்பேற்பட்ட ஒரு அருமையான திருத்தலம். வல்லமை தாராயோ இந்த மானுட பயிர் வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டார் என்று மகாகவி பாரதியார் பாடினார். அவரும் காளியம்மா பக்தர் தான். இந்த அதிசயத்தக்க வல்லமை நமக்கு வேணும் அப்படின்னா அந்த காளியம்மாவுடைய அருள் வேணும். இங்கே பல்லூர் வராகியம்மா அத்தனை காளியினுடைய அம்சத்தையும், இங்கே எல்லையில் இருக்கின்ற கருமாரி அம்சத்தையும், சப்த மாதர்களுடைய அத்தனையுடைய அதிசயத்தையும் அவர்களோட அதீத சக்தியும் உள்வாங்கிக் கொண்டு இங்கே இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் ஒழித்து விட்டு இந்த எல்லையையே ஒரு புனிதமாக்கி இந்த மக்களை பசுமையுடன் வயல் வரப்பு சாய்ந்த இடமாக என்றைக்குமே வற்றாத ஒரு நீர்வளத்தோடு இங்கே வராகியம்மா வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். பசுமை நாயகியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எல்லையை பசுமை தாயமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். தஞ்சாவூர் வராகியம்மா எப்படியோ அதே நேரத்தில் அங்கிருந்து அந்த நதி வழியாக வந்து விருதுசேனை நதியாக வந்து இங்கே பல்லூர் வராகியம்மா பன்னெடுங்காலமாக 3ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரைக்கும் நம்மை ஆட்சி புரிந்து கொண்டு தன்னை நாடி தேடி வரும் மக்களை அதிசயத்தக்க வகையில் அத்தனை சக்திகள் நிறைந்த ஸ்வரூபிணியாக நம்மை காத்து கொண்டிருக்கிறார். இப்போ தெரியுதா நான் எப்போ பாரு ஏன் பல்லூர் வராகியம்மா புகழ்ந்து கொண்டே இருக்கிறேன்றது எனக்கு தெரியுதா? ஏன் பல்லூர் வராகியம்மாவை நாடி நான் வருகிறேன் என்று தெரியுதா? நீங்கள் அம்மா அது பாருங்க, பள்ளியினுடைய சத்தம் உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பல்லூர் வராகியம்மா எத்தனை தீய சக்திகளாக நம்ம காப்பாற்றுவதற்காக நமக்கு துணையும் நிற்பார் என்ற நம்பிக்கையோடு வாருங்கள். பல்லூர் வராகி இந்த பல்லூர் வராகியம்மா நிகழ்த்திய பல அதிசய நிகழ்வுகள், பல்லூர் வராகியம்மா வழிபட வேண்டிய பல்வேறு காணொளிகள் எல்லாம் இந்த மகாவராகி டிவியில் இருக்குது. ஸ்ரீ வராகி ஆத்ம தூய்மை பீடத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக நீங்கள் இதில் இணைந்திருங்கள். நீங்கள் வெறுமை சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். அந்த சப்ஸ்கிரைப் மூலமாக தொடர்ந்து இந்த காணொலியெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டாஇருந்தாலே போதும். உங்களுக்கு வராகி அம்மா எப்படி அற்புதங்கள் உங்களை யாராமல் கனவுலையும் நினைவு நிகழ்த்துவாங்கன்றத பலர் சொல்லிய தகவல்கள்லாம் இங்கே பதிவுகளாக இருக்கின்றன. பாருங்கள், வராகி அம்மா உங்களை வாழ வைப்பதற்காக வராகி அம்மா பல்லூரிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், வராகி அம்மாவோட இணைவும் இதற்கு முந்தைய காணொலியில் பார்த்தீங்க என்று சொன்னால் பல்லூர் வராகியை நோக்கி ஒரு அதிசய பயணம் என்ற ஒரு காணொலியை போட்டிருப்பேன். அந்த பல்லூர் வராகி அம்மாவை காஞ்சிபுரம் செல்லுகின்ற வழியில் எப்படி திருமால்புரம் வழியாக வராகி அம்மா கோயிலை வந்தடைவதற்கான ஒரு பதிவு இருக்கும். நீங்கள் அந்த காணொலியை சென்று பார்த்துவிட்டு வராகி அம்மா நிகழ்த்திய பல அற்புத செயல்பாடுகளை எல்லாம் மகாவராகி டிவி மூலம் கண்டு ரசித்து இந்த வராகி அம்மாவை தேடி வாருங்கள். சப்த மாதர்கள் சக்தியோடு இந்த எல்லையிலே வராகி அம்மா தீய சக்தி அழித்த எல்லையிலிருந்து உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த இரவு நேரத்தில் வராகி அம்மாவுடைய அருள் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அந்தி சாய்கின்ற நேரத்தில் தான் தீய சக்தி வரும். அதனால தான் அந்தி சாய்கின்ற நேரத்தில் விளக்கேற்றுகின்ற வழிபாடு இருக்குது. நெடுநமாடியில் பார்த்தீங்கன்னா மாட விளக்கு எரிஞ்சு கொண்டு இருக்கும். இரவு நேரத்தில் இந்த அந்தி சாய்கின்ற நேரத்தில் தான் தீய சக்தி உள்ளே வரும். அதனுடைய ஆட்டங்கள் ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த நேரத்தில் நம்ம வராகி அம்மா வழிபட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம உள்ளத்திலும் சரி, நம்ம ஏவி விடப்பட்ட உடலிலும் ஏவிப்பட்ட இந்த வீட்டில் ஏவப்பட்ட தீய சக்திகள் எல்லாம் வேரோடு சாய்ந்து விடும். அதற்கு பல்லூர் வராகி அம்மானுடைய இந்த எல்லையே சாட்சி. இதற்கான பல காணொளிகள் இந்த பல்லூர் வராகி அம்மாவுடைய இந்த மகாவராகி டிவியில் இணைந்திருக்கு. காணுங்கள், கண்டு மகிழுங்கள். அம்மாவுடைய அதிசயத்தக்க பல நிகழ்வுகளையும் வரலாறுகளையும் இங்கே பல பதிவுகளாக நான் கொடுத்துருக்கேன். வராகி அம்மாவை பற்றி புகழ்பாடுவதற்காக வந்த சேனல் தான் இந்த மகாவராகி சேனல். இங்கே முழுவதும் இந்த சேனல்லையே வராகியும் ஐக்கியமாக இருப்பதற்கான பல பக்தர்களுடைய காணொளிகள்லாம் இங்கே இருக்கும். பல அதிசய பதிவுகள்லாம் இருக்கும். எதற்காக இதை திருப்பி திருப்பி சொல்கின்ற என்று சொன்னால் அத்தகைய வல்லமை தருந்தவங்க தான் வராகி அம்மா. இந்த காணொளி காண்பதன் மூலமாக, அதன் மூலம் நடத்துகின்ற பூஜையின் மூலமாகவே குருவாக நான் யார் வீட்லையும் சென்று நான் உங்களுக்கு பூஜை எடுத்து கொடுக்க வேண்டாம். இந்த காணொளி மூலமாக நான் கொடுத்த அத்தனை பதிவுகளும் கண்டு பூஜை செய்தவருடைய வாழ்க்கையிலும் சரி, இல்லத்திலும் சரி, மனத்திலும் சரி, உள்ளத்திலும் சரி, உடலிலும் சரி பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பல்லூர் வராகி அம்மா பால் குடிக்கிறாங்க. பல்லூர் வராகி அம்மா எந்த ஒரு ஊரில் எந்த யார்கிட்ட செலவாயினாலும் சரி அந்த சிலை பால் குடிக்கிறது, மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கிறது, மஞ்சள் குடிக்கிறது. அதே மாதிரி அந்த திருவுருவ படம் கூட மஞ்சள் தண்ணி குடிக்கிறது. அப்படின்னா அதுக்கு காரணகர்த்தா யார் என்று சொன்னால் இந்த பல்லூர் வராகி அம்மா.
அம்மா தான். 2015 அந்த காணொளி போட்டு கொண்டு இருக்கிறேன். அன்றையிலேருந்து இந்த பல்லூர் வராகி அம்மா தான் இவ்வளோ பெரிய அதிசயம் ஏற்றிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காணொலியோ இந்த மாதிரி ஒளிப்பதிவுகளையோ இந்த மாதிரி ஒளியில் விளக்கொலியில் வந்த வராகி அம்மா பற்ற பதிவுகள் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அதற்கான சாட்சிகளே இருக்காது. ஆனால் ஸ்ரீ வராகி ஆத்மஞான தூய்மை மூலமாக, ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியின் மூலமாக, முதல்ல அந்த சேனல் பேர் அப்படி தான் இருந்தது. அப்புறம் மகாவராகி டிவியின் மூலமாக பல பதிவுகள், வரலாற்று பதிவுகள், இந்த வராகி அம்மாவுடைய அந்த உண்மைக்கான பதிவுகள் எல்லாம் இருக்குது. அம்மா அதிசயத்தக்க அம்மா, அத்தனை சக்திகளும் துஷ்ட சம்ஹாரனாக வருகின்ற அம்மா, கேட்டதிலும் அள்ளி தருகின்ற வரலட்சுமியாக அம்மா இருக்கிறார்கள். வராகி அம்மாவை வழிபடுங்கள். பல்லூர் வராகி அம்மாவை நாடி வருங்கள். என்னை வாழ வைத்த தெய்வத்தை நாடி வருங்கள். வராகி கும்பிடவிடம் வாழாட்டக்கூடாது. வராகி அம்மா கும்பிட்றவங்களை வாதிடக்கூடாது. தன்னுடைய பக்தர்கள் யாரை சொல்லாலும் செயலாலும் யாரெல்லாம் நோக்கடிக்கிறாங்களோ வராகி அம்மா சும்மா இருக்காங்க. நம்ம பொறுத்து போகிற வரைக்கும் தான் வராகியா சும்மா இருப்பாங்க. நம்மளே பொறுமை எழுந்துட்டோம், கதறிட்டோம், நம்மளை மனத்தில் அப்படியே துன்பத்தின் மேலே துன்பம் நம்மளை கொடுத்த வார்த்தைகளால் நோகடிக்கிறாங்க, முகத்தில் அடித்து நோகடிக்கிறாங்க. அவங்க நான் வராகி அம்மா சும்மா விட மாட்டாங்க. அதற்கான பல பதிவுகள் இந்த பல்லூர் வராகி அம்மாவுடைய மூலஸ்தானமாக கொண்டு தான் இந்த மகாவராகி டிவி இணைந்து கொண்டிருக்கிறது. மகாவராகி டிவி என்பது வெறும் பொழுதுபோக்கு அம்சம் இல்லை, தெய்வாம்சம் நிறைந்த அம்சம். பல்லூர் வராகி அம்மாவே பிரத்யட்ச மூலஸ்தானமாக தவழ்ந்து கொண்டிருக்கின்ற வலம் வருகின்ற பதிவு தான் வராகி அம்மா மகாவராகி டிவியினுடைய பதிவு. மற்ற எந்த சேனல்லையும் இந்த மாதிரி இருக்காது. மகாவராகி டிவியில் மட்டும்தான் தெய்வீக சார்ந்த பதிவுகள் மட்டும்தான் இருக்கும். அதிசயத்தக்க ஒரு வரலாற்றினையும் அருமை பெருமைகளையும் வராகி அம்மாவுடைய அத்தனை விஷயங்களும் சொல்லியிருக்கேன். அலற வைக்கின்ற இந்த இடம், அப்படியே கொடிய நோய்களாலும் தீய சக்தியாலும் அலற வைக்கின்ற இந்த இடத்துல இந்த கொடிய மாந்திரிகனை தலையை வெட்டுண்டி சாய்த்த இந்த மண்ணிலிருந்து நான் வராகி அம்மாவுடைய மகிமையை பேசிக்கொண்டிருப்பது, அதற்கான அமைப்பு எனக்கு கிடைத்தது பெரும்பாகியம். ஏன்னா அம்மா சொல்லி அமிச்சாங்க வர வழியா திருமால்புரத்துலேருந்து இதை பற்றி பேசணும் சொல்லிட்டு, சப்த கன்னி மாதர்களோட அருளோடு நாம் இல்லத்திற்கு செல்வோம். வராகி அம்மாவோட அருள் புகழை பாடுவோம். வராகி அம்மா நம்பி வழிபடுங்க. வராகி அம்மா நம்ம காத்து ரட்சிப்பாங்க. ஓம் அக்ஷத்வதாய வித்மகே தண்டஹஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரஜாய். அந்த தண்டத்தாலேயே நம்மளை சுற்றி இருக்க தீய சக்திகள் அலற ஓட விடுவாங்க. வார்த்தையால் நம்மளை நோகடிக்கிறாங்களா, வம்பு தும்புகள் செய்து நோகடிக்கிறாங்களா, வழக்குகள் போட்டு நோகடிக்கிறாங்களா, சொத்துக்களை ஏமாற்றி நோகடிக்கிறாளா, மனசு அப்படி காயப்படுமா கூனி குறுகி நம்மளையே பைத்தியமாக்குற அளவுக்கு நோகடிக்கிறாங்களா, எதுக்கு செய்வன மாந்திரிகம் செய்து நோகடிக்கிறாங்களா, சொத்தை ஏமாத்துறாங்களா, நோய்களை உண்டாக்கி கொடுக்குறாங்களா, பொறாமை கண்திஷ்டி போன்று நம்மளை துன்பப்படுத்திக்கிறாங்க. கவலையப்படாதீங்க. தண்டநாதா வராகி அம்மா கையில் இருக்க தண்டம் இருக்குல்ல, அதை துரட்டும். அதுதான் இந்த பல்லூர் வராகி. இப்பேற்பட்ட கொடிய மாந்திரிகனையே வேரோட தலை சாய்த்த வராகி அம்மா வாழ முடியாதா? அதுதான் பல்லூர் வராகி அம்மாவோட முறை. எனக்கு இந்த ஸ்தலத்தை காமிச்சு கொடுத்தது யார் அப்படின்னா, சமயபுரம் மாரியம்மன். பாண்டிச்சேரியில் இருக்கின்ற ஒரு பெண் மூலமாக தான், என் வாக்கு கேட்ட வந்த பெண்ணின் மூலமாக தான் அந்த அம்மா உள்ளே வந்து இந்த ஒரு அதிசயத்தக்க ஒரு கோயிலை நாடி செல்ல வேண்டும் என்று சேலம் சிவனடியார் உடம்பிலே புகுந்து எனக்கு வழிகாட்டினவங்க சமயபுரத்தாய். அந்த தாய்க்கு சமயபுரத்தாயே கண்ணாத்தா 1000 கண்ணுடையா. நான் பல்லூர் வராகி அம்மா கோயில் இருந்தாலும் அந்த 1000 கண்ணுடைய கண் பார்வை என் மேலே தான் இருக்கும். அந்த அம்மா காட்டி கொடுத்த ஒரு அம்சம்தான் எனக்கு இந்த பல்லூர் வராகி அம்மா. வாருங்கள், நம்பி கும்பிடுங்கள். இங்கே வாருங்க, இந்த சப்த மாதர்களை வணங்கிவிட்டு, அம்பிகை ஆதிசக்தியை வணங்கிவிட்டு, விநாயகரை வழிபட்டு, இனிமேல் கேடுதனை நீக்கிடுவாய், கேட்டவரம் தருவாய், பாடியுனை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய், கோடினன் செய்திடுவாய், குறைகள் எல்லாம் தீர்ப்பாய் என்ற ஆதிசக்தியிடம் வணங்கி வள்ளியினுடைய நிமித்த வாக்கே நமக்கு உண்மை என்பதை உணர்த்துகின்றது. அதோடு நாம் மீண்டும் மீண்டும் வல்லூர் வராகியை நாடி வலம் வருவோம். வாருங்கள் வாருங்கள்.